அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். தமிழ் தேசிய குரலின் அரசியல் சதுரங்கத்தில் இன்று எக்ஸிட் போலை பத்தி பார்க்க போறாங்க. எக்ஸிட் போல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எக்ஸிட் போல்னா என்ன அப்படின்றது சிலரின் கேள்வியா இருக்கிறது. அதாவது ஒருவர் வாக்குச்சாவடிக்கு சென்று அவர் வாக்களித்து விட்டு திரும்ப வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தீர்கள் என்று கேட்பாங்க. அதன் மூலியமாக அந்த வாக்குகளை சேகரித்து அதே அடிப்படையில் எக்ஸிட் போல ரிலீஸ் பண்றாங்க. இதை வச்சு எப்படி கூறுவாங்க அப்படின்னா கண்டிப்பா முடியவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கிட்டத்தட்ட அவங்க முக்கியமான இடங்கள்ல மட்டும் இந்த மாதிரி வாக்கு யாருக்கு அளித்தீங்கன்னு சேகரித்து அவர்கள் யூகத்தின் அடிப்படையில் தான் அதெல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த கணிப்பு கரெக்டா இருக்குமானா கண்டிப்பா திரும்பவும் சொல்றேன், கரெக்டாவே இருக்காது. அப்ப இது எக்ஸிட் போல ஏன் ரிலீஸ் பண்றாங்கன்னா இது வழக்கமான ஒரு முறை தான் வச்சுங்களேன். ஆனா இது முழுமையா நம்பலாம் அப்படின்னா கண்டிப்பா நம்ப முடியாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தில் நாம இதனை யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றத கணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவரின் பார்த்தீங்கன்னா அவர் முன்வைக்கும் கோரிக்கைகளும் இதற்கு முன்னாடி அதாவது ஆட்சி செஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்சி செஞ்ச நடைமுறைகளையும் அதற்கப்புறம் ஆட்சி செய்ததுக்கு அப்புறம் தேர்தல் வரும் சமயங்களில் அவங்க என்னென்ன பண்ணாங்க, மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்தாங்க, அதற்கு அந்த விவரங்களையும் வைத்துக்கொண்டு கண்டிப்பாக ஒருவர் வெற்றி பெறுவாரா இல்லையா, மக்களின் செல்வாக்கு எந்த அளவு இருக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக கணிக்க முடியுங்க. அது ஒவ்வொரு தலைவரின் அந்த நடவடிக்கையை பொறுத்தும் அந்த கட்சியின் வேலை செய்ததை பொறுத்தும் அதற்கப்புறம் மக்களிடம் அந்த கட்சி மேல இருக்கும் எதிர்பார்ப்பை பொறுத்தும் கண்டிப்பாக கணிக்க முடியும். இந்த எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்க. இதுல டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% பேர் திரும்பவும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பார் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 20% பேர் தான் ஏடிஎம்கே ஆட்சி அமைன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் டிவிகே ஆட்சி அமைன்னு சொல்லிட்டாங்க. இங்க மக்களின் நிலைப்பாடு என்ன, மக்கள் அந்த கட்சி தலைவரின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு நம்ம ஓரளவுக்கு ஒரு 70-80% இவங்க தான் வெற்றி பெறுவாங்க. சதவீதம் பார்த்தீங்கன்னா வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்றத கண்டிப்பாக கூற முடியும். அப்படி இருக்கும் சமயத்துல இதுல ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியும். அப்படி கணித்த விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அதுல ஒவ்வொரு தலைவர்களின் நடவடிக்கையும் அவர்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த விஷயங்களையும் வைத்து அவர்கள் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெற்றார்கள், எத்தனை தொகுதிகளை பெறப்போகிறார்கள் அப்படின்ற விஷயங்களை முழுசாவே இந்த வீடியோல பார்த்துடலாம். இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா என்டிகே நாம் தமிழர் எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கும், எத்தனை தொகுதிகளை வாங்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இதில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி மக்களிடம் தற்சார்பு கொள்கையை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். உலகமே மிரளக்கூடிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா அவர் பேச்சாற்றல் போய் சேர்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தையும் விவசாயத்தையும் முன்னிறுத்தி, அதாவது விவசாயம் தான் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடைகளிலும் பேசியிருந்தால் லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும். இந்த குரல் கிட்டத்தட்ட 2010 ஒழித்துட்டு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா வாக்கு சதவீதம் அதிகரித்து 2021 8% மேல வாக்குகளை வாங்கியிருந்தார்னு வச்சுங்களேன். ஆனால் எந்த தொகுதியிலுமே அவர் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறவில்லை. ஆனால் வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே போனது. ஆனால் இந்த 2026 கண்டிப்பாக 10-12% வாங்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கூறிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் விஜய் வருவதற்கு பின்பாக ஒட்டுமொத்தமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் விஜய் அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடந்தது, அதுவும் முடிவு பெற்றது. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களின் பேச்சுகளில் சில முரண்பாடுகள் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏனென்றால் அவர் ஆரம்பத்துல நம்ம சொன்னோம் சில விஷயங்கள், அதாவது என்ன தற்சார்பு கொள்கையும் விவசாயம் தான் முதுகெலும்பு அப்படின்லாம் சொன்னல. ஆனால் ஒரு பக்கம் திராவிடத்தை ஒழித்தாக வேண்டும் சொன்னார். ஏன்னா இங்க தமிழரின் நிலம், அதாவது தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டும் சொல்லிக்கிட்டு இருந்தவர் திராவிடத்தை எப்படியாவது ஒழித்து விட்டு தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டும் என்ற விஷயங்களை தொடர்ந்து கூறிட்டு வந்திருந்தார் பார்த்தீங்களா. ஆனால் அந்த திராவிடத்திற்கே சப்போர்ட்டாக அவர் செயல்படும் விதமாக அவர் நடந்து கொண்ட விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது மக்களிடையே பார்த்தீங்கன்னா வெறுப்புணர்வு ஏற்படுத்திடுது. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் மீது எதிர்ப்பு குரலை சாட்டை துரைமுருகன் அவர்களை வைத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா சரமாரியாக யூடியூப்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயை எதிர்ப்பது மட்டும் இல்லாமல் அவர் பர்சனல் விஷயங்களில் போய் மற்ற விஷயங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தற்குறி அப்படின்ற ஒரு பெயரை வைத்ததே சீமான் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். தற்போது பார்த்தீங்கன்னா டிவிகே என்றாலே தற்குறி பசங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க பேசப்படுது. பேசும் பொருள் ஆனதற்கு இங்க நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் காரணம். இதனால் பார்த்தீங்கன்னா அவர் வாக்கு சதவீதம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பெருவாரியாக குறையும் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னவென்றால்
2021 விஜய் வந்து தூக்கி நிறுத்தி, அதாவது விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலுமே சரி, விஜய் படங்கள் ரிலீஸ் ஆகல ஏதாவது பிரச்சனைனாலும் சரி, முதலாளாக நிற்பவர் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான். அப்படி இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மாறிய விஷயங்களுக்காக வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா பாதியாக குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்ததுக்கு காரணமும் வந்து விஜய் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் விஜய் ஆதரிக்கும் போது விஜய் ரசிகர்களும் கிட்டத்தட்ட அந்த 8% வாக்குகள்ல 3% வாக்குகள் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்ப விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பித்த பின்பு அங்க அந்த 3% கண்டிப்பாக குறையும். அதற்கப்புறம் இவர் வந்து டிஎம்கேவுக்கு, அதாவது திராவிடத்திற்கு எதிர்ப்புகள் தெரிவித்தார் பார்த்தீங்களா, அதை வந்து ஆதரிப்பது போல வந்து ஸ்டாலினை சந்தித்த விஷயங்களாக இருக்கட்டும், விஜய் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. ஒட்டு மொத்தமாக இந்த 2026 எலெக்ஷன்ல திராவிடத்தை பத்தி பேசவே இல்லை. அங்கங்க பேசுனாங்க, நம்ம பேசல அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது. ஆனால் இங்க விஜயை பத்தி ஒட்டுமொத்தமாக பேசின விஷயங்கள் இருந்ததா இல்லையா அப்படின்றது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். ஏனென்றால் இந்த மீடியாவில் வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது விஜயின் எதிர்ப்பு குரலாகவே இருந்ததனால் எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் கூறப்படும் விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுதும் அவர் நடவடிக்கை, நம்ம ஆல்ரெடி தான் சொன்னோம், ஒரு கட்சி தலைவரின் கொள்கையில் ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டாலும் என்ன நடக்கும், அவர் கொள்கையில் எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறார், மக்களிடையே அந்த கொள்கையில் எப்படி போய் சேர்க்கிறார், முரண்பாடு இல்லாமல் எப்படி சேர்க்கிறார், அவர் சொல்லும் விஷயங்களில் முரண்பாடு இருக்கிறதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வைத்து நம்ம வந்து 4%லிருந்து 5% வாங்குவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர எந்த தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. சீமான் கூட காரைக்குடி தொகுதியில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக திராவிடத்தை எதிர்த்தவர் இப்பொழுது பார்த்தீங்கன்னா திராவிடத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது போல நடந்து கொண்ட விஷயங்களும், விஜய் அவர்கள் வந்து அதாவது நட்பு ரீதியாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுதெல்லாம் விஜய் உயர்த்தி பேசின விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூட்டணி முறிவு ஏற்பட்ட பின்பு அவர் மீது எதிர்ப்புகளை தெரிவித்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாகவும் சுமூகமாக இருக்கணும், நாகரிகமாக இருக்கணும். ஆனால் நாகரிகம் கெட்டு நடந்து கொண்ட சீமான் அவர்கள் வந்து கண்டிப்பாக 2026 சரிவை சந்திப்பார். நம்ம சொன்னது போல 4-5% வாக்குகளை தான் பெறுவார். இதுவும் பார்த்தீங்கன்னா குறைவதற்கு தானே வாய்ப்பு இருக்கே தவிர 5% மேலே போவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது ஆணித்தரமாக சொல்ல முடியும். கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து திராவிட கொள்கையை முன்னிறுத்தி தான் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள், ஆட்சியை அமைத்து விட்டார்கள். அதாவது இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெரியார் கொள்கையையும் அண்ணா கொள்கையையும் முன்னிறுத்தி பேசி கொண்டு வந்திருந்தார்கள். கலைஞர் அவர்கள் அதான் பேசினாரு. அதுக்கப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் அதாவது உதயநிதி ஸ்டாலின் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களை சொல்லி பேசவே மாட்டாங்க. ஏன்னா கலைஞர் எதுவும் பண்ணலன்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே தெரியும். ஆனால் அண்ணாவையும் பார்த்தீங்கன்னா பெரியாரையும் சொல்லி தான் இவர்கள் வந்து ஏன்னா தொடர்ந்து அவர் கொள்கையை வந்து பேசிதான் வந்து, அதாவது திராவிட மாடல் ஆட்சி இனங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் திராவிட மாடல் சொல்றத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து அதான் சொல்லிட்டு வராரு. ஆனால் இது வெளிப்படைத்தன்மையா சொன்னதுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்புறாரு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இது உடனே நான் வந்து டிஎம்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாம். இதுல வந்து 2021 அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜாதகப்படியே ஆட்சியெல்லாம் அவர் வந்து பிடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு பரப்புரை செஞ்சுட்டு வந்தாங்க. அதை மீறி 159 தொகுதிகளில் வெற்றி பெற்று பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைத்தார். ஆனால் இவர் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா போதை, அதாவது இவங்க வரும்போதே அதாவது ஒயின் ஷாப்பை வந்து மது கடைகளே மூடப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. யாரு? கனிமொழி அக்கா. அதுக்கப்புறம் இவங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றினார்கள் அப்படின்னா கண்டிப்பா நிறைவேற்றினே சொல்லலாம். இது வந்து கஞ்சா போதைப் பொருட்கள் வந்து அதிகமாகி பார்த்தீங்கன்னா நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு. கொள்ளைன்னே சொல்லலாம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்வதிலும் சரி, காவல்துறை நடவடிக்கையும் சரி, மக்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சப்படும் விஷயமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதற்கப்புறம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற விஷயங்களுக்கும் வரைக்கும், அதற்கப்புறம் வந்து அதாவது லாக்அப் டெப்த் நடந்த விஷயங்களா இருக்கட்டும், அஜித்குமார் விஷயம் சொல்றாங்க, அப்புறம் கவின் வந்து கொலை செய்யப்பட்ட ஆவண கொலையா இருக்கட்டும், இதற்கெல்லாம் அவர் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்தாரானா எடுக்கல. அதற்கு பின்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் நடந்த பட்டியலில் அடிக்கடி நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருப்போம். நேருந்து செந்தில் பாலாஜிலேருந்து இங்கே சேகர் பாபுலேருந்து அனைவர் பேர்லையும் வந்து ஊழல் வழக்கு போயிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதியப்படலன்னு சொல்றதும் வழக்கு திரும்பப்பட்டதுன்னு சொல்றதும் இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. அதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருப்பதை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஊடகங்களும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் கூறி வந்தார். ஆனால் இதுவரைக்கும் வழக்கு பதிவு யாரு மேலும் செய்யல, எலெக்ஷனையும் சந்திச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஊழல் நடந்தது
உண்மையா இல்லைன்றது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். கல்குவாரியிலிருந்து பார்த்தீங்கன்னா மணல் கொள்ளையிலிருந்து அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்த விஷயங்களை கண்கூடாக மக்கள்லாம் பார்த்துட்டாங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து எதிர்க்கட்சியும் சரி, மற்ற கட்சிகளை சேர்ந்தவரும் சரி, சமூக ஆர்வலரும் சரி, பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா மற்ற அரசு அலுவலர்களும், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து அவர்கள் என்ன செய்யறாங்கன்றது இவர் கண்காணிக்கிறதே இல்லை. என்ன நடக்கிறதுன்னு தெரியறது இல்லை. விளம்பர அரசியலை மட்டும் செய்து வந்தது கண்கூடாக மக்கள் பார்த்திருந்தார்கள். இவர் என்ன செய்தார் அப்படின்ற கேள்விதான் இதுவரைக்கும் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2026ல வாக்கு சேகரிக்கவே இல்லை. இதுதான் முக்கிய காரணமே. நாங்க இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் பண்ணோம்னு சொல்லணுமா இல்லையா? திரும்பவும் பாத்தீங்கன்னா நாங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்தோம்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, ஆனால் இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தோம்னு சொல்றாங்களே தவிர, இங்க மற்ற விலைவாசிகள்லாம் உயர்ந்துட்டு போனதையும் மக்கள் சுட்டி காட்டுறாம இல்லை. எல்லாரும் சுட்டி காட்டிட்டு தான் இருக்காங்க. அப்போ நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலுமே இங்க விலைவாசி ஏறினதுனால ஒரு மாசத்துக்கு 2000 செலவாகி கொண்டிருந்ததெல்லாம் டபுள் மடங்கு ஆயிடுச்சு, 4000 ஆயிடுச்சுன்னு சொல்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இலவசங்களை அறிவித்ததும், ஏன்னா இப்போ தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் பார்த்தீங்களா, அதுல இந்த டோக்கன் பிரச்சனையும் இருக்கிறது. அதுவும் வந்து ஒரு கண்காட்சியான ஒரு விஷயம் அப்படின்றதான் இங்க வெளிப்படுத்தினார்கள் மக்கள். அது எப்படின்னா, எடப்பாடியார் அவர்கள் வந்து 10,000 நம்ம வந்து உங்களுக்கு ஆட்சியில் வெற்றி பெற்ற உடனே நான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல போட்டுறேன்னு சொன்னாரு. ஆனால் இவர் 8,000 டோக்கன் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் பிரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொன்னதுனால இங்க நீங்க பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி, அதாவது இதெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை நான் ஏற்படுத்தினார். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்ததே தவிர, இந்த 2021 2026 வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள் நடந்தது. அதாவது இந்த ஆட்சியில், அதாவது முற்றிலும் கருணாநிதி ஆட்சியில், சிறப்பான ஒரு ஆட்சியில் இந்த சம்பவங்கள் நடந்தது. இந்த விஷயங்களை அறிவித்தார். அதே பொருளாதாரம் வந்து உயர்ந்தது. அது வந்து இன்னும் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது போதையிலே ஒழித்தார், பெண்களுக்கு பாதுகாப்பை வந்து உறுதி செய்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழித்தார், லஞ்சம் வாங்காமல் இருக்கும் ஒரு தமிழ்நாட்டை பற்றி கொண்டு வந்தார் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஜீரோன்னு தான் சொல்லலாம். அப்போ இங்க மக்கள் வைக்கும் இவர் மீது வந்து பார்வை எப்படி இருந்ததுன்னு நீங்க பாருங்களேன். மக்கள் ஒவ்வொருத்தருமே இந்த ஆட்சியின் மீது பார்த்தீங்கன்னா நிறைய குறைகளை சொல்லிட்டு வந்த சம்பவங்கள்லாம் நடந்ததே தவிர, இங்க யாருமே குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து சிறப்பான ஒரு ஆட்சி செய்யறாங்கன்னு வரல. அவங்க கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒட்டுமொத்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் நாம நேரடியாக சந்தித்து இருக்கிறோம். நிறைய வீடியோ பதிவும் போட்டிருக்கோம். உடனே வந்து டிஎம்கேக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏதாவது நீங்க செஞ்ச விஷயத்த முடிஞ்சா நீங்க சொல்லுங்க, அதுக்கு நம்ம நேரடியாக விவாதம் பண்ணோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கருக்கு முக்கியத்துவம் கொடுத்த விஷயங்களும் நடந்ததா இல்லையா, அது மட்டும் நீங்க பாருங்க. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா? பாத்தீங்கன்னா தமிழை அழிப்பதற்கு, அதாவது அவங்க முக்கிய கொள்கை எடுத்தது என்னன்னா இந்த பிஜேபி எதிர்ப்பு குரல் தான். இந்த எதிர்ப்பு குரல் இல்லாம இவங்க வந்து கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள்லாம் கேட்கறாங்களே, அதே தான் நாம முன் வைக்கிறோம். இது எல்லாம் தொடர்ந்து நடந்தது. ஆனால் கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கருணாநிதி ஆட்சி இந்த தடவை தான் மக்கள் பார்த்து விட்டார்கள். திரும்ப கொண்டு வரலாமா வேண்டாமான்னு முடிவு செய்த விஷயங்களில் இங்க திரும்பவும் கருணாநிதி என்ன அறிவித்தாரோ அதே மாதிரி இலவசங்களை தான் அறிவிச்சிருக்காங்களே தவிர, இங்க வந்து அடுத்ததாக ஒரு நல்லாட்சி பண்ணுவதற்கான தேர்தல் அறிக்கை வந்து வெளியிடவே இல்லை. மக்கள் தொடர்ந்து கண்காணித்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள். அப்போ டிஎம்கே எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இதை அடித்து சொல்லலாம், 30% கீழே தான் வாங்க முடியும். நீங்க வேணா எழுதி வச்சுங்க, 30% கீழே தான் வாங்க முடியும். இதற்கு முக்கிய காரணம் மக்களின் எதிர்ப்பு குரலும், அடுத்து விஜயின் வருகையும். இங்க விஜயின் வருகை வந்ததுக்கு அப்புறம், அதாவது மக்களின் எதிர்ப்பு குரலுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 10%-லிருந்து ஒரு 12% வாக்குகளும், விஜயின் எதிர்ப்பு குரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-8% வாக்குகளும் கண்டிப்பாக குறையும். அதாவது 2021 பார்த்தீங்கன்னா 45.4% வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதில் 15% வாக்குகள் கண்டிப்பாக குறையும். இவர்கள் 30% கீழே வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 45-லிருந்து 60 தொகுதிக்கு மேல கண்டிப்பா இவர்கள் பெறவே மாட்டார்கள். இதில் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், ஏன்னா இதுல முக்கியமான சில தொகுதிகள் இருக்குது. அதாவது டிஎம்கே தான் இந்த இடத்துல வந்து வெற்றி பெறும், டிஎம்கே தான் வாக்களிப்பாங்க சில தொகுதிகள் இருக்கிறது. அந்த தொகுதிகளிலும் அதற்கப்புறம் இந்த பணப்பட்டுவாடை வந்து பார்த்தீங்கன்னா 2000-லிருந்து 25,000 வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க மக்கள் டிஎம்கேவின் எதிர்ப்பு குரலாக இருந்தாலும் பணம் வாங்கி கொண்டு, அதாவது நான் வந்து உண்மையா இருக்கிறேன், மக்கள் வந்து இப்படிதாங்க ஏமாந்து போறாங்க. அரசியல் கட்சியில வந்து ஏன்னா கோர்ட்டுக்கு போனாலும் சரி, அங்க நீதி வேண்டும் சத்தியம் பண்றதும், இங்க பதவி பிரமாணம் எடுக்கணும் சத்தியம் பண்றதெல்லாம் மறந்துடுறாங்க. இங்க வந்து 1000-2000 பணம் வாங்கிட்டு சத்தியம் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்ற மக்கள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. இவங்க ஓட்டு போட்ட அந்த தொகுதிகளும்
அதாவது பணம் கொடுக்கப்பட்ட தொகுதிகளிலும் டிஎம்கே எப்பொழுதுமே சில தொகுதிகளில் மெஜாரிட்டியாக இருக்கும். அந்த தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறுவார்கள். இதில் 45லிருந்து 60 தொகுதிகள் தான். 60 தொகுதிக்கு மேலே வாய்ப்பே இல்லைங்க. அது 45ல் என்ன நிற்கும், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், இதுதான் நடக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், விஜய் வந்து எப்படி தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார்களோ அதையே ஃபாலோ பண்ணி செய்த விஷயங்களும் டிஎம்கே ஒரு மைனஸாக இருந்தது. அதற்கப்புறம் வந்து பிரேமலதா வந்து அவர்கள் வந்து கூட்டணி வைத்தார் பார்த்தீங்களா, அவங்களே வந்து ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே போதைப் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற விஷயங்களை ஓப்பனாக சொன்னாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் டிஎம்கேக்கு மைனஸ்ங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், கரூரில் 41 பேர் உயிரிழந்ததுக்கு விஜய் தான் காரணம்னு சொல்லி அவர் மேலே பழிய தூக்கி போட்டார் பார்த்தீங்களா, இதெல்லாம் டிஎம்கேவுக்கு அடி மேல் அடி இடி மேல் இடி விழுந்திருக்கிறது. இதை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. எல்லாமே மக்களின் எதிர்ப்பு குரலை வைத்து இந்த சதவீதங்களை நாம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். நீங்க இதுல இல்ல வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 4ஆம் தேதி இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அடுத்ததாக ஏடிஎம்கே வந்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து அதற்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சி அமைத்து அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைத்து நமக்கு நல்லாவே தெரியும். எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி அவர்களும் வந்து அண்ணாவை வந்து முன்னிறுத்தி அவர் கொள்கையை முன்னிறுத்தி தான் பேசுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆரையும் அண்ணாவை முன்னிறுத்தி தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சியை வளர்த்து வந்தார். அந்த கொள்கையை வந்து மக்களிடம் சேர்த்துட்டு வந்தார். அதே தான் எடப்பாடி அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த கொள்கையை தான் பின்பற்றி வந்தார்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது அவரும் வந்து ஒரு தடவை வந்து ஆட்சி அமைத்து விட்டார். அவர் ஆட்சி காலத்திலையும் வந்து டிஎம்கே போல வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச ஊழல் நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்துச்சு. எப்படியே டிஎம்கேயில் உள்ள ஊழலுக்கு இங்கே பாதின்னு சொல்லலாம். அதாவது லஞ்சம் வாங்கின விஷயங்களுக்கும் இங்கே பாதின்னு சொல்லலாம். இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது டிஎம்கே ஆட்சியில் நடப்பதற்கு பாதின்னு சொல்லலாம். அப்போ போலீஸ்காரன் நம்பும் விஷயங்கள்ல ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அராஜகத்தின் அடிப்படையில் நடந்ததெல்லாம் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது ஏன்னா ஓகே அங்கே போனால் சில விஷயங்கள் பரவாயில்ல அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கு இருந்தது. ஆனால் அது பரவாயில்ல அப்படி இருந்துச்சுன்னா ஓகேவான்னு கேட்குறீங்களா? இப்போ அது நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா இங்கே எதுவுமே அதாவது சட்டம் ஒழுங்கு வந்து சிறப்பாக இருக்கணும், காவல்துறை வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும், அரசு ஊழியர்கள் சட்டத்தோடு நடக்கணும், இதெல்லாம் வந்து இருக்க வேண்டும், 100% இருக்க வேண்டும். அங்கே சின்ன ஒரு ஊழல் அதாவது சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது பிரச்சனை தான் வச்சுங்களேன். ஆனால் ரெண்டிற்கும் ஒப்பீடு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது மக்களின் பார்வையை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போது எடப்பாடி அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போல பொம்மை முதல்வர் அப்படின்லாம் சொல்லலை. அப்போது அவர் ஆட்சி காலத்திலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆனால் பாதுகாப்பு இன்மை இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் டிஎம்கே மாதிரி இல்லை. இங்கே வந்து அதிகமான பாலியல் வன்கொடுமை நடந்தது. ஏடிஎம்கேவில் குறைவு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே 50-50 இருந்த ஒரு விஷயத்தை மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இங்கே ஒப்பீடு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த டிஎம்கே ஆட்சியில் இவ்வளோ அராஜகம் நடக்குதுயா, ஏடிஎம்கேல பரவாயில்ல அப்படின்ற ஒரு கண்டிஷன் வராங்க. இப்போ முழுசாக நல்லா இருக்கணும், அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும்னா சந்தோஷம்தான். ஆனால் அப்படி இருக்கிறதுல பரவாயில்ல அப்படின்ற மனப்பான்மையில மக்கள் இருக்கும் பொழுது இங்கே எடப்பாடி அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இதில் 2021 அப்புறம் ஏன் ஆட்சி அமைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து சுட்டி காட்டணும் அப்படின்னா, இங்கே வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்ததுனால பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது எடப்பாடி அவர்கள் தோல்வி அடைந்தார் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுவும் ஒரு பக்கம் உண்மைதான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக வந்து தனியாக கட்சியை வந்து ஆரம்பித்து அவர்கள் தனியாக தேர்தலை சந்தித்ததுனால அங்கே வந்து 2லிருந்து 3%, 2.3 சில 3% வாக்குகளை பெற்றதுனால இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு, வாக்கு சதவீதம் குறைய ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அவர் கூட்டணி வைத்திருந்தால் வெற்றியை பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது இப்போ ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் போடலாம். ஏன்னா இந்த ரெண்டும் ஒப்பீடும் வந்து இந்த விஷயங்கள்ல தான் மக்களின் பார்வை இருக்கிறது. இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா 2005 வந்து டிவி பெட்டியை கொடுத்தாரு பார்த்தீங்களா கருணாநிதி அவர்கள், அந்த இலவசங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மக்களுக்கு இலவசம் கொடுத்தால்தான் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு ஜெயலலிதா அவர்களும் பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் ஃபேன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்களா. அதுக்கப்புறம் இப்பயும் எடப்பாடி அவர்களும் பார்த்தீங்கன்னா இலவசங்களை அறிவித்து தான் வாக்களை சேகரித்தார். அதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த பண்ணார், தேர்தல் பிரச்சாரங்களை வந்து அனல் பறக்க பண்ணாருங்க. மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ அதெல்லாம் பக்காவாக சேர்த்தாருன்னு வச்சுங்களேன். விவசாயிகளை சந்தித்த விஷயங்களா இருக்கட்டும், அனைத்து விஷயங்களையும் வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த பக்கம் நம்ம திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணி விஜய் அவர்களை டார்கெட் பண்ணியே பேசினாங்கன்னு சொன்னோம். ஆனால் இந்த பக்கம் வந்து விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணல, நிதர்சனமான உண்மைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். அதுதான் எடப்பாடி அவர்களின் பிளஸ்ன்னே சொல்லலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் 2021 டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பெற்ற வாக்கு சதவீதம் எத்தனை,
எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள் அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அடுத்த கட்டமாக இப்போ நான் சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதில் வந்து ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி கூட வந்து 39.7% வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதற்கப்புறம் வந்து எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றார்கள்னா 75 தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 45.4% வாக்குகளை பெற்றிருந்தார்கள். 159 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதாவது பிஜேபி கூட ஏடிஎம்கே கூட்டணி வைத்ததனால் தோல்வியை தழுவினார்னு சொன்னாங்களே இல்லை. ஆனால் பிஜேபி கூட்டணி வைத்த பின்பு 39.7% வாக்குகளை பெற்றிருக்காங்க. இங்க டிஎம்கே வந்து 45.4%. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6% வாக்குகள் தான் அதிகம் பெற்றிருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதே வந்து 2-3% வாக்குகள் வந்து எங்க அமமுக சைடு போயிடுச்சு. இப்போ அவங்க உள்ள இருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்க. 3% வாக்குகளா. அதற்கப்புறம் வந்து இன்னொரு 3% வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி வைத்ததனால் போயிடுச்சு அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுங்க. அப்போ 2 கட்சியுமே ஈக்குவலா தான் 2021 இருந்திருக்குது. சதவீதத்தின் அடிப்படையில் தொகுதிகளில் வந்து கண்டிப்பா 2000, 3000, 500 வாக்குகளை பெற்றும் டிஎம்கே வெற்றி பெற்றது நம்ம கண்கூடா பார்த்தோம். 2021 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தில் தான் டிஎம்கே வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் தொகுதிகள் அதிகம், அவ்வளவுதானே தவிர. இப்போ அப்படியே 2026 வருவோம். அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு தலைவரின் அந்த ஆட்சி செய்யும் விதங்களை வைத்து கண்டிப்பாக நம்ம ஒரு கால்குலேஷன் வரலான்னு. 2021 2026 வரைக்கும் இந்த தேர்தல் வரைக்கும் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணார்னு நம்ம சொல்லிட்டோம் ஓரளவுக்கு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் பேசிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு கால்குலேஷன் எடுத்து வச்சிருக்கிறோம். அவ்வளோ டேட்டாக்களும் இருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் உற்று நோக்கி இருக்கிறார்கள். நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போலை பற்றி நீங்கள் வந்து டிஎம்கே தான் ஜெயிக்க போகும், அவர்கள் தான் வாக்கு சதவீதம் தொகுதியெல்லாம் அதிகமாக பெறுவார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே மக்கள் எதிர்ப்பு குரல் அதிகமாக இருந்தது தான் நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு இடங்களில் நடக்கும் அசம்பாவிதங்களை பார்க்கும் பொழுது, அசம்பாவிதங்கள்னா மக்களுக்கு சேர வேண்டிய அடிப்படை உரிமைகள் கிடைக்காமல் அவர்கள் வந்து போராடினாங்க பார்த்தீங்களா. இந்த போராட்டங்கள் வந்து இந்த டிஎம்கே ஆட்சியில் உச்சகட்டமாக இருந்தது. அவர்கள் எதிர்ப்பு குரலை இந்த 2026 காட்டியிருக்காங்க. அதை வைத்து தான் இப்பொழுது நான் சொல்கிறேன். அதாவது 30% கீழே டிஎம்கே இருக்குன்னு சொல்லி. அப்போ ஏடிஎம்கே எவ்வளோதான் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஏடிஎம்கே கண்டிப்பாக 37 தொகுதிகளை பெறுவார்கள் அப்படின்றத நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். 37 to 40. நான் ஏன் 37 to 40 சொல்கிறேன்னா, இங்கே டிவிகே வந்திருக்கு பார்த்தீங்களா. டிவிகே உள்ளே வந்ததுனால இங்கே 40% மேலாம் இனிமேலாம் போக முடியாது. ஏன்னா 4 முனை போட்டின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. நம்ம சொன்ன மாதிரி என்டிகே ஓரத்தில் போயிடுச்சு, ஓரம் கட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன். மக்களே ஓரம் கட்டிட்டாங்க, நம்மளாம் எதுவும் ஓரம் கட்டலாங்க. ஏன்னா நாம் தமிழருக்கு நம்ம தமிழ் தேசியத்தை பேசணும்னா அவரையும் நம்ம பிடிக்குன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 40% கீழே தான் இருக்கும். இன்னும் மும்முனை போட்டி வந்து விட்டது. அப்போ 37 40% வாக்குகளை எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கே பெறும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எத்தனை தொகுதிகள் வந்து வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 130 155 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள்தான் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் கூறுகிறேன். ஏனென்றால் இதில் ஒட்டுமொத்தமாக இதற்கு முன்னாடி ஆட்சி செய்த தலைவர்களை பற்றியும், அதற்கப்புறம் வந்து அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வைத்த கோரிக்கைகளையும் அவர்கள் நடவடிக்கையும் வைத்துதான் இந்த கால்குலேஷனே தவிர, இதில் ஏடிஎம்கே நான் சொன்னது போல 130 150 தொகுதிகள் பெறும். கண்டிப்பாக 37 40% வாக்குகளை கண்டிப்பாக பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக சொல்கிறோம். அப்படின்னா கண்டிப்பாக மக்களின் எதிர்ப்பு குரல் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத தொடர்ந்து நாங்கள் ஆய்வு செய்து வீடியோ பதிவும் போட்டிருக்கிறோம். மக்களிடம் நேரடியாக சந்தித்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். இதில் வந்து சமூக ஆர்வலர்களோட பயணித்து இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு தான் இந்த தகவலையும் தெரிவிச்சிருக்கிறோம். அடுத்ததாக டிவிகே விஜய் அவர்கள் வந்து நடிப்பதை விட்டு பார்த்தீங்கன்னா கட்சியை ஆரம்பித்து தேர்தல் பிரச்சார முறைக்கும் சென்று பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலையும் சந்தித்து விட்டார். அவர் வந்து வெற்றி பெறுவாரா, அதாவது ஆட்சி பீடத்தில் அமர்வாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு விஜய் நேசித்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். இதுல வந்து முக்கியமாக விஜயின் வருகையை டிஎம்கே ஒட்டு மொத்தமாக எதிர்த்தது. அவர் எப்படியாவது பார்த்தீங்கன்னா அவரை ஓரம் கட்டி விட வேண்டும், அதாவது விஜய் எப்படியாவது அதாவது இந்த 2026 தேர்தலில் நிற்காம பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இதற்கு உதாரணமாக கரூர்ல 41 பேர் அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சம்பவங்களையும் டிஎம்கே வந்து விஜய் மீது பழி போட்ட சம்பவங்களும் நம்ம பார்த்துருந்தோம். இதற்கும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக தான் மக்கள்லாம் குரல் கொடுத்தாங்க. இப்படி தொடர்ந்து விஜய் வந்து நிறைய விஷயங்களை சந்தித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலை சந்திச்சாங்க. இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை ஒட்டுமொத்த கட்சிகளும் கூறி வந்தார்கள். அதாவது இத்தனை மக்களை வந்து விஜய் பார்க்க வராங்கன்னா ஒரு நடிகர்னால தான் பார்க்க வராங்க. கண்டிப்பா இந்த இத்தனை பேரும் வந்து வாக்கு செலுத்த மாட்டார்கள், இத்தனை பேரும் வந்து வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் தற்போது அனைத்து கட்சிகளுமே விஜயை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு எக்ஸிட் பூத்தில் சொல்ல முடியாத கால்குலேஷன் இருந்தது. இதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு இருந்தது வச்சுங்களேன். இப்போ சொல்ல முடியாத கால்குலேஷன்கள் பல குழப்பங்கள் நீடிப்பதற்கு விஜய் 2026 தேர்தலில் இன்னதுதான் காரணமேங்க. அவர் வருகை தான் காரணமே. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் தொடர்ந்து டிஎம்கேவுக்கு எதிர்ப்புகளை தெரிவிச்சிருந்தார். இந்த பக்கம் பிஜேபி எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வந்தார். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி அமைப்பது போல பேச்சுவார்த்தை நடந்துச்சு. எடப்பாடி அவர்களும் கூடிய விரைவில் ஒரு பெரிய கட்சியினே போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பு வந்து இல்லாம போச்சு. கடைசியில ஒரு மாதம் தேர்தல் இருக்க ஒரு மாதத்திலிருந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு 70% வாக்குகளை பெற்றிருப்பாங்க அப்படின்னு கூட ஊடகங்கள் வாயிலாக மூத்த பத்திரிகைகள்லாம் கூறி வந்தார்கள். ஆனால் தற்போது விஜய் அவர்கள் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறுவார், அவர் எத்தனை தொகுதிகளை பெறுவார் அப்படின்றதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து 27 31% வாக்குகளை உறுதியாக பெறுவாருங்க. என்னோட கால்குலேஷன் இதுதான். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 இருந்து 37 தொகுதி வரைக்கும் கன்ஃபார்மாக வெற்றி பெறுவார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த கால்குலேஷனில் ஓரளவுக்கு உண்மை இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் அதுக்கப்புறம் 4ஆம் தேதி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து விஜய் அவர்கள் வந்து 24 37 தொகுதியில் எப்படா நீ வெற்றி பெறுவார்னு சொல்கிற, எல்லாருமே 10 கூட சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் ஓரளவுக்கு மிடில் ரேஞ்சில் சொல்கிற அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். கண்டிப்பாக விஜய் அவர்களும் 31% வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு 24 to 37 தொகுதின்னு சொல்கிறது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இதில் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் 500லிருந்து 2000 3000 வாக்கு தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் என்று அதே நிலைமை தான் இங்கே விஜய் அவர்களுக்கும் நடக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் எதிர்க்கட்சியாக வருவதற்கு கூட டிவிகேக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் உண்மை. ஏனென்றால் டிஎம்கே 3வது இடத்திற்கு சென்று டிவிக்கு 2ஆம் இடத்திற்கு செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். ஏன்னா நீ 4ஆம் தேதிக்கெலாம் வெயிட் பண்ண தேவையில்லைங்க. இதில் இன்னொரு அதிசயமும் நடக்க போகிறது. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அதாவது மக்களுடன் சேர்ந்து இந்த சமூக வலைதளங்களை பார்த்த விஷயங்கள் வரைக்கும், மக்களுடன் சேர்ந்து நம்ம பயணித்த விஷயங்கள் வரைக்கும் இந்த கால்குலேஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 4ஆம் தேதி நடக்க போகிற நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது, இது வரைக்கும் நடந்த விஷயங்களை பார்க்கும்போது 4ஆம் தேதி ஒரு அதிசயம் நடக்க போகுது. அது என்னவென்றால் விஜய் அவர்கள் நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, 24லிருந்து 37 தொகுதிகளை பெறுவார், 27லிருந்து 31% வாக்குகளை பெறுவார்னு சொல்லிட்டு இது அப்படியே உல்டாவாகி ஆட்சி அமைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் அப்படி ஆட்சி விஜய் அமைத்தாலுமே ஏடிஎம்கே எதிர்க்கட்சியாக இருக்கும். டிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளப்படும். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். டிஎம்கே 3வது இடத்திற்கு போய் 30% கீழே வாக்குகளை பெற்று பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து படுதோல்வி அடைவார்கள். நம்ம சொன்னது போல் 45லிருந்து 60 தொகுதிகள் பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதிலிருந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதிகமாக பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இதில் விஜய் அவர்களின் நம்ம கணிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது. நம்ம கால்குலேஷன் பண்ணது ஓரளவுக்கு கணித்த விஷயங்களை தவிர, ஆனால் இந்த பக்கம் வந்து 50-50 இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கும் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் 2 தான் நடக்கும். அதாவது எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைப்பார், விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார்கள். விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார், எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். இது 2 தவிர டிஎம்கே இந்த தடவை வாய்ப்பே கிடையாதுங்க. வேணா வெயிட் பண்ணி பாருங்க. 4ஆம் தேதி இதில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் ஆணித்தரமாகவே சொல்லிக்கிறேன்னு வச்சுங்களேன். இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் விஜய் அவர்களின் பேச்சில் இருந்து தான். இப்போ விஜய் அவருக்கு என்ன தெரியும், அனுபவம் இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் ஒருத்தருக்கு அனுபவம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியாது. இதே எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து வரும்பொழுது இதே நிலைப்பாடு இருந்தாங்க. இதே கூட்டங்கள் தான் சேர்ந்தது, இதே விஷயங்கள் தான் நடந்தது. ஆனால் விஜயின் வருகையை பார்க்கும் பொழுது எம்ஜிஆருக்கு அப்புறம் இடையில் எந்த ஒரு நடிகருக்குமே இந்த மாதிரி கூட்டம் இல்லை. அதற்கப்புறம் விஜய் அவர்களுக்கு தான் கூட்டமே இருந்திருக்குது அப்படின்ற சொல்ற விஷயங்களையும், அதாவது ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்கிற மூத்த தலைவர்களும் இந்த விஷயங்களை கூறியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து மேக்சிமம் ஓரளவுக்கு உண்மையாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை நம்ம வீடியோ பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க. உளவுத்துறை ரிப்போர்ட்டும் நம்ம சொன்ன விஷயங்களை மேக்சிமம் கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்க விரும்புகிறேன். இதில் 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம திரும்பவும் சொல்லிக்கிறேன், இங்கே ஏடிஎம்கே கண்டிப்பாக 130லிருந்து 150 தொகுதிகள் பெற்று வெற்றி பெறும். 37லிருந்து 40% வாக்குகளை பெறும். இதில் டிவிகே வந்து 24லிருந்து 37 தொகுதிகளை பெறும். 27லிருந்து 31% வாக்குகளை பெறும். இதில் ஒருவேளை எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கல என்றால் விஜய் ஆட்சி அமைப்பார். விஜய் ஆட்சி அமைத்தால் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார் அப்படின்றதையும் குறிக்க விரும்புகிறேன். இது
4ஆம் தேதி நடக்கும் என்பதை நாம் முழுமையாக நம்புவோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டு உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.